கிண்டி ஆளுநர் மாளிகை பாரதியார் மண்டபத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக 116 பேருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. கிண்டி ஆளுநர் மாளிகை பாரதியார் மண்டபத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவையொட்டி அங்கு ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? சரவணன், சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில பாரதியார் மண்டபத்தில் அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. 3:30 மணிக்கு பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த விழாவில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் RN ரவி. செந்தில் பாலாஜி, அதே போன்று ஆவடி நாசர், கோவிச்செழியன் மற்றும் ராஜேந்திரன், இந்த 4 பேரும் அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக மொத்தமாக 116 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அரசினுடைய மரபுப்படி எதிர்க்கட்சி தலைவருக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 116 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய 4 அமைச்சர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஒரு அமைச்சருக்கு 10 பேர் வீதம் அவர்களுடைய 40 பேருக்கு அங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதற்கான இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இலாகா மாற்றப்படக்கூடிய 6 அமைச்சர்கள், அதே போன்று புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சர்கள் 4 பேர் என அவர்களுக்குமான இருக்கைகளும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பதவியேற்பு விழா 3:30 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலாகா மாற்றப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் அவர்களுக்கு இங்கே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அவர்கள் பதவி பிரமாணம் செய்ய தேவையில்லை. இலாகா மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் புதிதாக அமைச்சரவைக்குள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 பேர், இந்த 4 பேருக்கு தான் அமைச்சருக்கான பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். அதே போன்று துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் கூட தலைமைச் செயலகத்தில் கையெழுத்திட்டு ஒரு பொறுப்பேற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தனியாக பதவி பிரமாணம் நடத்தப்படாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த விழாவினுடைய மேடையில ஆளுநர் அமர்ந்திருப்பார், முதலமைச்சர் அமர்ந்திருப்பார், அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அதே போன்று தலைமைச் செயலாளர் இவர்கள் அமர்ந்திருப்பார்கள். இந்த மேடையில் துணை முதலமைச்சருக்கும் இருக்கை அமைக்கப்படுமா என்பது குறித்து அது ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும், அது தொடர்பாக இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதுதான் அந்த விவரங்கள் எல்லாமே தெரிய வரும். தற்பொழுது விழாவின் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி அரங்கிற்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் இலாகா மாற்றப்பட்ட அமைச்சர்கள், மற்ற அமைச்சர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் பங்கேற்பார்கள் என்று வர தொடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆளுநர் மாளிகையில் இந்த விழா நடைபெறக்கூடிய நிலையில இந்த காவல்துறையினர் முதலமைச்சர் வீடு மற்றும் அமைச்சர்கள் வரக்கூடிய அந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையிலும் 2 வாயில்களிலுமே இரண்டு நுழைவாயில்களிலுமே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 5வது முறையாக இந்த இலாகா மாற்றப்பட்டிருக்கிறது. அமைச்சர் இலாகா மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த புதிதாக 4 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல செந்தில் பாலாஜி ஏற்கனவே அமைச்சராக இருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டதனால் அவர் இலாகா இல்லாத அமைச்சராக சில காலம் தொடர்ந்தார். பிறகு பிப்ரவரி மாதம் அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்பொழுது அமைச்சராக இன்று அவர் பதவியேற்க இருக்கிறார். அதே போன்று கோவிச்செழியன், இவர் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2011, 2016, தற்பொழுது மீண்டும் 2021 மூன்று முறை அதே தொகுதியிலே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அரசினுடைய தலைமை கொறடாவாக இருந்து வந்தவர் முதன்முறையாக அவர் அமைச்சரவையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே போல சேலம் பனமரத்துப்பட்டி சேர்ந்த ராஜேந்திரன், இவர்
பனமரத்துப்பட்டி சட்டமன்ற தொகுதியில 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். தற்பொழுது சேலம் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவருக்கு அமைச்சர் பொறுப்பு அவர் கொடுக்கப்பட அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டக்கூடிய நிலையில இன்று அவர் பதவியேற்கிறார். அவருக்கு இலாகா ஒதுக்குவது குறித்து இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு, பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் இதற்கு முன்பு 2021 அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, அப்பொழுது அரசு அமைந்த பொழுது அவர் பால்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார். ஆனால் கடந்த ஆண்டு பல்வேறு புகார்களின் அடிப்படையில் இவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டவர். தற்பொழுது மீண்டும் அமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்று அவரும் பதவியேற்கிறார். மொத்தமாக இந்த 4 அமைச்சர்களும் தற்பொழுது இன்னும் ஒரு 3:30 மணி அளவில் தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வுல அவர்கள் பொறுப்பை பதவியேற்கிறார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், இலாகா மாற்றப்பட்ட அமைச்சர்கள், முக்கியமாக அழைப்பு விடுக்கப்பட்ட விருந்தினர்கள் அனைவருமே கலந்து கொள்வார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் முக்கிய விருந்தினர்கள் எல்லாம் ஆளுநர் மாளிகைக்கு வர தொடங்குவார்கள் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.